ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த இது எஸ்கே டிஜே பாஸ். இது என்னடா எஸ்கே டிஜே ஜிஎஸ் பாஸ், ஜிஎஸ் நம்ம ஜிஎஸ் நம்ம ஃபேமிலி நேம். ஓகேவா? போவோம், கீழே இறங்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம போட்டிருக்க சாதா பிஆர் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் எதுவும் குறைச்சல் பண்ண தேவையில்ல. இது வந்து நம்ம அண்ணன் ஐடி, நம்ம ஐடியில் நம்ம போடுவோம் ஒரு நாள். சரிங்களா? நம்ம ஐடியில் கொஞ்சம் அதனால தான் நான் போடாமல் இருக்கோம். நம்ம ஐடியில் கொஞ்ச நாளில் போடுவோம். சரிங்களா? போட்டுருவோம் நீ கொஞ்ச நாளில். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா, நம்ம ஏதாச்சும் மியூசிக் போட்டு விட்ருவோம்மா அப்படின்னு கேட்குறவங்கக்கிட்ட. பரவாயில்ல, நீங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கல என்ன நமக்கு என்ன வேலை இருக்குது வீட்டில்? அவ்வளோதான், சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போக வேண்டியது. அந்த பைசனை எல்லாரும் அழுத்து இருக்கானுங்க, ஒரு சைக்கிருமோ. இந்த எதுக்கு தான் இந்த மாதிரி கண்ணெலாம் கொண்டு வரானுங்க, எனக்கு பிடிக்கவே மாட்டிச்சு என்ன கண்ணுன்னு. சரி, மேலே ஏறி பார்ப்போமே. சும்மா மேலே ஏறினேன், சரி எதுக்கு மேலே ஏறினேன்னு தெரிலைங்க. எவனாச்சும் இருக்கானான்னு பார்க்குறக்காக ஏறினேன். இங்கிட்ட தாவிட்டேன். சில நேரம் என்ன பண்ணாலும் நானே கொஞ்சம் குரங்காட்டம் பண்ணுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஓகேவா? நார்மல் பிஆர் தான் சொல்லிட்டேன். அதில் போய் கரெக்டாக அதில் போய் குதிக்கலான்ட்டு இருந்தேன், இதாகிடுச்சு. சரின்னு சொல்லி கீழே உட்காந்து மெடிக்கேட்டை போட்டு நம்ம குடுக்கணுன்னு போவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பேராஃபில் இருந்துச்சு, நம்ம பேராஃபில் எடுத்தாச்சு. பைசனை போட்டு இது வந்து எங்கள் அண்ணன். சரிங்களா? இப்போ நான் விளாட்றது எங்கள் அண்ணன் ஐடி, இது வந்து வேற ஒரு அண்ணன். சரிங்களாங்க? அதான் அப்படியே சும்மா வச்சு விளாட வேண்டியதான், நமக்கு என்ன வீட்டில். அதுக்கடுத்து நம்மளோட ஐடி ஒரு இது வேணுமான்னு சொல்லுங்கள், போட்டுருவோம். நம்ம ஐடி நம்ம ஐடி இது அது பேர் மறந்து போச்சு. நம்மளோட ஐடி இது நம்ம ஐடி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா நம்ம கமெண்டில் போட்டு விடுங்க, போட்டுடலாம். சரிங்களா? 2 மாதம் கேப் விட்டாச்சுங்க. நம்ம ஃபோனில் சரியாகவே இல்லை, அதனால தான் அண்ணன் ஃபோன் எடுத்து விளாண்டுட்டுருக்கேன். இப்போது அண்ணன் ஃபோனில் நான் புது ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பழைய ஐடியில் நம்ம விளாட ஆரம்பிச்சிடலாங்க. சரி, மேலே போவோம் போயிட்டே இருக்கோம். என்ன பண்ணுறதே தெரிலங்க. வீட்டில் சும்மா தான் இருக்கும், அதான் சும்மா உட்காந்து விளாண்டுக்கிட்டு ஃப்ரெண்டு கூட அப்படியே அரட்டை அடிச்சிட்ருப்போம், அவ்வளோதான். நமக்கு என்ன வேலை ஆடு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளே ஏதாவது இது விஏபி மாதிரி வெட்டி பாய்ஸ். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க காய்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் சொல்கிறேன், GOXKXUL அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம ஐடி வந்துடுங்க. நம்ம ஐடி போய் கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணி விட்ருங்க காய்ஸ். ஃபாலோ நம்ம சும்மா இது யூடியூப் ஆரம்பிச்சு நடிக்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதில் தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கு அடுத்த சரியாக ரீச் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம யூடியூப்பே ஆரம்பித்தோம். யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் கிடைக்கிதுங்க, அவ்வளோதான். நம்ம 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கேப் விட்டுறோம். அந்த கேப் விடாமல் நம்ம லைனாக போட பார்க்கலாம். சரிங்களா? அங்கே வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ வச்சு விட்ருவோம். சரிங்களா? இந்த வாரத்தில் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேங்களாங்க? கீழே குதிப்போம், போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே வரைக்கும் எல்லோரும் செத்துட்ருக்கானுங்க. சரி வாங்க, ஃபேக்ட்ரி நம்ம இப்போ போயிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டு பக்கம் விளாண்டுட்டுருக்கு, இது வீட்டுக்குள்ளே நமக்குன்னு தனி ரூம் இல்லைங்க, அதான் மன்னிச்சிருங்க. அந்த வாய்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம பேசுறது மட்டும் கவனிங்க. ஓகேவா? வாங்கண்ணா மேலே போவோம்னு சொல்லிவிட்டு மேலே போகலான்ட்ருக்கோம் நாங்கள். வாங்கண்ணா மேலே போவோம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு போனேன். நம்ம சும்மா இப்படி ஏறி பார்ப்போமே நினச்சேன், போக முடில. ஒரு ஜம்ப் போட்டோன்னே போயிடுச்சு மேலே, அவ்வளோதான். இப்போ அந்தானே வந்துடுவாங்க. இந்த இது நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து வச்சுட்டு நான் ஒன்றும் போடலை. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் இருக்காது. இது ஒரு அப்டேட் முடிஞ்சுங்க. நானும் எனிமின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக இறங்கினேன். இது வந்து நம்ம நார்மல் பிஆர் தான், இது பிஎஸ் தான் போட்டிருக்கோம். நார்மல் பிஆர் தான் போட்டிருக்கோம்.
உங்களுக்கு நம்ம இதுக்கு எடுத்து வேணுன்னா நம்ம இது போடலாம் வாங்க. நம்ம ஐடி இது போடுவோம் சரிங்களாங்க, போட்டுருவோம். அவ்வளோதான், கில் எடுத்தாச்சு. அந்த நான் அது இது பண்ண சொல்லிட்டேன், பண்ணிடுச்சு அந்த. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆடணுங்க. இப்போ நம்ம இது போகிறோம்னு நினைக்கிறோங்க, கிராண்ட் மாஸ்டர் ஹீரோ வரைக்கும் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமண்டுக்கு மேலே தான் பெருசாக வருவானுங்க. நம்மளாம் பாதி பேரால் அடிக்கவே முடியாது. அதனால் இது என்ன பண்ணுறீங்க நீங்கள், அந்த ஒரு 3 பேர் சுற்றி போய் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு ஒருத்தர் மட்டும் ஜோன் சர்வே பிடிச்சிக்கோங்க சரிங்களா. ஜோன் சர்வே பிடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஜோன் சர்வே படிச்சுக்கோங்க. இதே இது நீங்கள் இப்போது சிஎஸ்சில் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதாக ஒரு 3 பேர் போய் அடிச்சிருங்க. அது அடிப்பீங்களே, ஒருத்தனை நாக் டவுன் பண்ணோடனே இன்னொருத்தன் அது இது பண்ணிடணும், இது கொண்டுறணும். அது கொல்லாமல் இருந்தால் அது நமக்கே ஏதோ ஒரு பெரிய இஷ்யூவாயிரும் பின்னாடி. அது நம்ம இது ரீவே பண்ணி விட்ருவானுங்களே, அப்போது நமக்கு கடுப்பே வரும். அப்புறம் எதுக்குடா நமக்கு இது பண்ண முடியலடான்னு சொல்லி நம்ம கடுப்பாகும். அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி இது ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி பாருங்கள். இப்போது ஃப்ரீ ஃபயரில் விளையாடுவாங்களாம், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் கமெண்டில் இது ரெட் ஹார்ட் போடுங்க. சும்மா சொல்ல வேண்டியதான், இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் போடுங்க, உங்களுக்கு பப்ஜி பிடிச்சிருந்தா பிளாக் ஹார்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஆட்ரா பண்ணிட்டோம், என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எங்கள் அண்ணனை வர சொன்னாடா, வாடா என்னடா மைக் ஆன் பண்ணாமே பேசிகிட்டு இருக்கீங்களாடான்னு கேட்குறேன். கேட்பீங்க உங்களுக்கு தோணும். நாங்கள் ஃபோன் கால் கனெக்ட் பண்ணி தானே பேசுகிறோம். ஏன்னா நம்ம மைக்கில் என்ன தெரிய மாட்டானுங்க, அந்த ஸ்கோரை குறைச்சிட்றானுங்க. அதனால் நம்மளால் அந்த சிஎஸ் நம்மளால் புஷ் பண்ண முடியல. அதனால தான் ஃபோன் கால் பண்ண ஆரம்பிச்சிட்றோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தாங்க சில்லி பசங்க. சரி, இந்த ட்ராப்பில் என்ன வருது, க்ரோஸாவா இல்லை பைசனா? அந்த இதில் க்ரோஸாக கிடச்சது. இதில் சார்ஜ் பஸ்டர் கிடச்சிருச்சு. சார்ஜ் பஸ்டர் பிடிச்சிருவங்களாம் போடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அந்த கன் சுத்தமாகவே பிடிக்காது. சில பேர்த்துக்கெல்லாம் பிடிக்கும். அந்த லேசினா அப்படி சொல்ல, லேசி டிகே அவருக்கெலாம் சார்ஜ் பஸ்டர் தான் பிடிக்கும். நமக்கெல்லாம் பிடிக்காது இது. இந்த அப்டேட் விட்டது வந்து நல்லா தான் இருக்குது. இந்த அப்டேட்டில் உருப்படியான அப்டேட் எது தெரியுமா, அந்த சொருன்னு போயிட்டு வர்றது. இப்போ பாருங்க, நம்ம அண்ணனை வச்சு இது பண்ணுவோம். ஆனால் வாங்கண்ணா நம்ம இதில் போவோம், நான் கூப்பிட்றேன். சேர்றா வரேன்டான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்தாங்க. இதே பேருங்க போவோம். இது அவங்க ஒரு எனிமி போகிறான் பாருங்க, அடிச்சிடலாம் இருங்க. சாவ அவன் புரியாமல் போகிறான் எங்கேருந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு. அதான் சரிண்ணா வாங்கினா நம்ம அதில் போவோம்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அந்த அண்ணன் ஆட்ராப் போயிடுச்சு ஸ்ட்ரைட்டாக. ஆனால் எதுக்குன்னு ஆட்ராப் போகிற, லூட் அடிக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிச்சு. அதான் வந்து பார்த்தா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சும்மா மெடிக்கேட்டு சைக்கிள். நீங்கள் நினைக்கப்போ நம்ம அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லைங்க சரிங்களா. சும்மா இதை வச்சு போட்டு விளாண்டுட்டு இருக்க வேண்டியது. மிக்கரில் இது பண்ண கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு எனிமி போகிறான் பாருங்க, அடிங்க. சரி, நான் அடிச்சிட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வச்சு. இதுலேயும் சார்ஜ் பஸ்ஸர் எப்போ பார்த்தாலும் சார்ஜ் பஸ்ஸரை கொடுத்து தள்ளுறானுங்கண்ணா. சரி, தள்ளுறாங்க காய்ஸ். என்ன இன்னும் அங்கே ஒரு 9 ரூபா பாருங்க. நம்ம கண்ணில் தாங்க டக்குன்னு சிக்கிறாங்க எல்லோரும். இதில் என்ன கிடைக்கிது, போங்கிட்டு பிடிக்காத கனையே போட்டு தள்ளுறாங்க. நான் க்ரோஸாக எக்ஸ் எடுத்து க்ரோஸாவை போட்டுருந்தான்னு சொல்லிட்டேன். அதனால் எக்ஸ் எடுத்து க்ரோஸாவை போட்டுருச்சு. இப்போ பாருங்க, நான் வாங்கினேன் இதில் போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அந்த அண்ணனை நம்பி தான் வரேன்டா அப்படின்னு சொல்லிச்சு. இங்கிட்டு தாவணுன்னு ரிவர்ஸ் போட்டேன். தான் வரேன், ரிவர்ஸ் வந்துட்டேன் பாட்டுக்கு. அந்த நீ என்னடா இந்த பக்கம் வர, அதுக்கடுத்து அந்த ரிவர்ஸ் எடுத்து வந்துச்சு. இப்போ என்ன ஆகும், நாங்கள் அங்கே இன்னொரு ஆட்ராப் இருக்கே, சரி ஆட்ராப் போவோம்னு சொல்லி போயிட்டுருந்தேன். பின்னாடி ஒருத்தன் மண்டையிலே நச்சுன்னு அடித்தேன், செத்து போயிட்டோம். அதை காமிக்கலை. சரி, நம்மளும் எத்தனை பேத்துக்கிட்ட அடி வாங்கன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டே இருந்தோம், விட்டுட்டோம். என்ன பண்ண, நம்மளும் எவ்வளோ பேத்துக்கிட்ட அடி வாங்க, மனசெல்லாம் வலிக்குதுல. இந்த இப்போ பாருங்க, இப்போ போவோம் பாருங்க, அந்த பக்கம் நாங்கள் 2 பேரும் போவோம். இன்னொருத்த சைபர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், பட்டு அடிப்பேன். 2 பேத்துக்கும் விழுகும்.
உங்களுக்கு காமிக்கலண்ணே இப்போ போவோம் பாருங்கள் போயிட்டே இருப்போம். சரி அவ்வளோதாங்க செத்துருவோம். பாய், குட் பை, பை பாய்.